நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வந்தனம். ஆன்மீக கருத்துக்களை அன்றாட நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தணும், பயனுள்ளதா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றது தான் அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சி. நம்ம வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம செய்யற தொழிலா இருக்கட்டும், ஒரு சின்ன தடை வந்தா போதும், அந்த தடையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவோம். இந்த மாதிரி நேரத்தில் அந்த தடைகள் எல்லாம் கடந்து ஒரு வெற்றி பயணம் எப்படி மேற்கொள்றது அப்படின்னு இன்றைய அன்றாடம் ஆன்மீக நிகழ்ச்சியில சொல்றாரு திரு TS ராகவன் அவர்கள். அன்றாடம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்றாடம் we experience lot of stresses, strain. ஒரு நாளைக்கு நம்ம செய்கிற வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே நமக்கு முடிய மாட்டேங்குது. இதில் ஆன்மீகத்தை பற்றி பேசுறதுக்கு நம்ம நேரம் கிடைக்க போதா என்று சிந்திப்பதில் வியப்போ விந்தையோ எதுவும் இல்லை. ஆனாக்க as the day passes, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் had a similar history in the past. அதுதாங்க ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை நம்ம என்னன்னாக்கா இதிகாசங்கள்லையோ புராணங்கள்லையோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்பட்டது என்ன, அதை தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். அதுதான் அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியின் குறிக்கோளும் ஆகும். இப்போ நம்மிடையே பல அறிஞர்களை பார்த்துருக்கிறோம், பல அறிஞர்களை படித்திருக்கிறோம், பல அறிஞர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அறிஞர் என்பவர் யார் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவரை நம்ம சாதாரணமாக எடை போடுறதுன்னா படித்தவர்னு சொல்லலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, விஷயம் புரிஞ்சவர்னு சொல்லுவான். இன்னும் இதேமாரி பலர் பலவிதமாக சொல்லுவார்கள். அவருக்கு என்ன அழகு, அது எப்படி அவர் எடை போடுறது அப்படின்லாம் பார்க்கலாம். நமக்கு ஔவை என்ற ஒரு பாட்டி இருந்தால், தமிழ் பாட்டி. அந்த தமிழ் பாட்டி பல அழகுகளை பற்றி கூறியிருக்கிறார். மன்னர்க்கழகு செங்கோல் முறைமை, மந்திரிக்கழகு வரும்பொருள் உரைத்தல், வேதியர்க்கழகு வேதமும் ஒழுக்கமும், அறிஞர்க்கழகு கற்று உணர்ந்து அடங்கல். பாருங்கள், செல்வர்க்கழகு என்னன்னு கேட்டாங்க, செழுங்களை தாங்குதல். ஒரு பணக்காரன் இருந்தான்னாக்க சுற்றத்தாரையும் உற்றத்தாரையும் காப்பாற்ற வேண்டும். மன்னனுக்கு என்ன அழகுனாக்க செங்கோல் முறைமையாக இருக்கணும். மந்திரிக்கு என்ன அழகுனாங்க, அரசனுக்கு அவ்வப்போது அறிவுரை கூறி வரும் பொருளை கூற வேண்டும். இப்படிலாம் சொல்லிட்டு வந்தாங்க. அறிஞருக்கு அழகுன்னு கேட்டாங்க, வறுமையிலும் நேர்மை அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி சொல்லிச்சு. வேதியருக்கு அழகு வேதமும் ஒழுக்கமும். வேதியர் என்றால் படித்தவர் என்று பொருள். வேதம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் விது டு நோ என்று கூறுவார்கள். விது என்றால் படிப்பது, வேதம் என்றால் படிப்பு. அதுமாதிரி படித்தவருக்கு அழகுனாக்க படித்த பொருள்படி நிற்க வேண்டும், அதன்படி ஒழுக வேண்டும். படிப்பும் வேண்டும், அதனுடைய ஒழுக்கமும் வேண்டும். இதுதான் வேதியருக்கு அழகு. அடுத்தது போல் அறிஞருக்கு என்ன அழகுன்னு கேட்டால், கற்று உணர்ந்து அடங்கல். படிக்கணும், நிறையா படிக்கணும், அதை உணரணும், அதோடைய இன்னர் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அடங்கணும். இல்லை, படித்தவர்களெல்லாம் அடங்கி தான் இருப்பாங்க, அலட்டிக்க மாட்டாங்க. நிறைகுடம் தழும்பாது, இது தமிழில் ஒரு வார்த்தை. நிறைய குடம் எங்கேயாவது தழும்புமா பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லாத குடம் தான் டபா டபான்னு அடிச்சுக்கோம். நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேங்க. அங்கே ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, நிறையா போஸ்டர். என்னெல்லாம் போட்டாங்க, என்ன பாருங்கள், ஆன்மீக செம்மலே, அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கொடை வள்ளலே, இந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. நான் ஒரு காலேஜுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, காலேஜுக்கு போயிருந்தேன். வீரத்தின் வித்தே அப்படின்னு போட்டிருந்தான். யாரப்பா அதுன்னு, எங்கள் மாணவர் அணி தலைவர் சார்னார். என்ன பண்ணார்ப்பா அவருன்னு கேட்டேன். அவர் தாங்க ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் முன்னாடி நிற்பார். ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் முன்னாடி நின்னாக்க அது வீரத்தின் அழகாது, வீரத்தின் வித்தே. இது போன்று பலவிதமான விளம்பரங்களை போட்டுக்கொள்கிறார்கள். கொடை வள்ளலே, இதெல்லாம் யார் சொன்னால் யார் பொறுத்தாக தெரியாது. இப்போ மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களே சில விருதுகளை கொடுப்பார்கள். கவிச்சக்கரவர்த்தி கம்பன், கவிச்சக்கரவர்த்தி கம்பனுக்கு யார் கொடுத்தாங்க, பட்டம் கொடுத்தாங்க? அரசனாக கொடுத்தான்? இல்லை, மக்களே கொடுத்தார்கள். மன்னவனும் நீயோ வளநாடும் நின்னதோ நின்ன எறிந்தோ அருந்தமிழை ஓதினேன் குரங்கற்றுக்கொள்ளா கொம்புண்டோ சொல் என்று பாடியவன் கம்பன். அரசனையே அவன் கவனிக்கலை, மக்கள் தான் அவனுக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க, மக்கள் தான் அவனுக்கு பட்டமை கொடுத்தாங்க. அவன் ஒரு அறிஞன். ஆகையினால தான்
கம்பன் காலம் மாறிய பிறகும், கம்பன் காலம் ஆன பிறகும் கம்ப ராமாயணம் இருக்கின்றது. அது பெருமையானது. இப்படி பார்க்குறச்ச அறிஞர்கள் என்பது எக்காலத்தையும் தாண்டி இருப்பவர்கள். அவர்கள் கற்றவர்கள். கற்றவர்கள் மட்டுமல்ல, கற்றதை உணர்ந்தவர்கள். உணர்ந்தது மட்டுமல்ல, அதை உணர்ந்து அடங்கி இருப்பவர்கள். அவர்கள் இவ்வளோ பெரிய அறிவாளியா என்பது தெரியாமலே இருப்பார்கள். உதாரணமாக அனுமனை எடுத்துக்கொள்வோம். ஒரே நாளில் அனுமன் ஆயகலைகள் 64னையும் பரிதிமா கடவுளிடமிருந்து, சூரியனிடமிருந்து, கதிரவனிடமிருந்து பகல் நேரத்திலே கற்றான். 30 நாழிகையிலே பகல் நேரத்தில் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள் உள்ளாக ஆயகலைகள் 64னையும் கற்றவன். பராக்கிரமசாலி. அனுமனாலே முடியாதது எதுவுமே இல்லை. அனுமனை பற்றி கூறும்பொழுது சொல்வார்கள் அசாத்திய சாதக என்று. எது இம்பாசிபிளோ அதை பாசிபிளாக செய்யக்கூடிய அனுமன். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. கற்றவன், கற்றதை உணர்ந்தவன், அதை அனுபவித்தவன், ஆனால் அடங்கி இருப்பவன். அனுமனை பார்க்கின்ற பொழுது, அவனுடைய உருவச்சிலைகளை பார்க்கின்ற பொழுது, விக்கிரகங்களை பார்க்கும் பொழுது, படங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு அடக்க ஒடுக்கமாக ராமனுடைய அடியிலே பணிந்திருக்கின்றான் பாருங்கள். அதுதான் அவன் பேரறிஞன் என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு. அவ்வளவு படித்தவன். அதை பற்றி சொல்லிச்ச ராமர் சொல்லுவார், சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி சொல்லுவார், ந ரிக்வேத விதிசிய ந யஜுர்வேத விதுஷக ந சாமவேத. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இதெல்லாம் படித்த ஒரு அறிஞனால் தான் இப்படி பேச முடியும். கம்பன் கூறுவான், இவன் படித்ததில் ஒன்றுமே பாக்கி இல்லையே, எந்த கடலுக்கும் இல்லையே, அவன் பற்ற கல்வி அப்பேற்பட்டதாச்சே அப்படின்னு கம்பன் சொல்லுவான். ஆக அனுமன் அறிவு மிக்க விசாலமானது, அறிவன் அறிவு மிக்க ஆழமானது. ஆனால் அவன் மிக்க அடக்கமாக இருக்கிறான். இப்பேற்பட்ட அடக்கம்தான் அடக்கம் அமரருள் உய்க்கும். ஆகவே அனுமனை கடவுளாக வணங்குகின்றார்கள். அப்பேற்பட்ட அனுமன் அறிஞர்களுக்கெல்லாம் மேலானவன். இவனை பார்க்குறச்ச சில பேர் சொல்லுவாங்க, இந்த கடலுக்கு தாண்டி போகிறது யாராக போகிறதுன்னு சொல்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ எல்லா குரங்களும் குழுமி இருந்தன. எல்லா குரங்கும் சொல்லிச்சு, நான் 10 கிலோமீட்டர் தாண்டுவேன். இன்னொரு குரங்கு சொல்லிட்டு நான் 200 யோஜனை போவேன். இன்னொரு குரங்கு சொல்லிட்டு நான் 100 யோசனை போவேன். ஆனால் போயிடுவேன், திரும்பி வர முடியாது. இப்படியெல்லாம் பல குரங்குகள் தங்களுடைய வீர பிரதாபங்களை சொல்லி கொண்டிருந்தன. அங்கே அனுமன் தனித்திருந்தான். யாரிடமும் எதுவும் பேசவே இல்லை. அவர்கள் தன்னுடைய விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு குரங்கு இப்படி சொல்லுது, ஒரு குரங்கு அப்படி சொல்லுது. அனுமன் தனித்தே இருக்கிறான். சாதாரணமாக இதற்கு எல்லாம் சொல்லுபவர்கள் என்ன சொல்வார்கள்னாக்க, அனுமன் தன்னுடைய பராக்கிரமத்தை மறந்து விட்டான், தன்னுடைய சக்தியை மறந்து விட்டான் என்று சொல்வார்கள். அது எல்லாம் காரணம். அவருக்கு ஏதோ சாபம், அதனால தான் மறந்துட்டோம், அது எல்லாம் காரணம். உண்மை காரணம் என்னவென்றால், அனுமன் மிகவும் படித்தவன், அறிவாளி. அறிவாளிக்கு உள்ளது அடக்கம். அவனை பார்த்தா இவ்வளோ படித்தவனான்னு தெரியாது, ஆனால் உண்மையிலே அதிகமாக படித்தவன், அதிக பராக்கிரமசாலி. ஆகவே தான் அனுமன் அடங்கி இருந்தான். அது அவனுடைய அறிவின் பெருமையை எடுத்து காட்டுகின்றது. அந்த அனுமன் யாரும் எதுவும் சொல்லாமலே ஜாம்பவான் வேண்டிக் கொண்டதுபடி மலையின் உச்சியிலே சென்று அனாயாசமாக சமுத்திரத்தை தாண்டுகிறார். அக்கறைக்கு போகிறார். எதையுமே அக்கறை இல்லாமல் அக்கறைக்கு போகிறார். அங்கே போய் வெற்றியை நாட்டுகின்றார். சீதையை தேடுகின்றார். சீதையை கண்டுபிடித்து இக்கரைக்கு வருகின்றார். இக்கரைக்கு வந்து ராமனுக்கு இனிய பணியை செய்து முடித்ததன் பயனாக ராமனாலே பாராட்டப்படுகின்றார். இது ஒரு அறிஞனுக்கு அழகு. இதைத்தான் நாம் அன்றாட வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய படாடோபம் இல்லாத எளிமையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு அறிமுகமான ஒரு பேரறிஞர் யார் சொல்லுங்கள்? டாக்டர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் பெரிய விஞ்ஞானி, அதிகம் படித்தவர், உலகையே வியக்கும் வண்ணமாக இந்தியாவை பார்த்து பிரமிக்கும் வகையாக செய்த ஒரு விஞ்ஞானி, இந்தியாவின் ஜனாதிபதி, முதல் குடிமகன், பெருமை மிக்கவர். அவரை பார்த்தீங்கன்னாக்க எத்தனை விருதுகள் பெற்றவர், பாரத ரத்னா பெற்றவர். அவரை பார்த்தீங்கன்னாக்க யாராவது சொல்ல முடியுமா இப்பேற்பட்ட ஆளுன்னு? அறிவின் பெருமை, அறிவின் சிகரம், அடக்கத்தின் மறு உருவு அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் இன்றைய நாட்களில் பார்க்கின்றோம். அதுபோன்று அன்றைய நாட்களில் அனுமன் இருந்தான். இவர்களை பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்ள வேண்டும்.
ஏதோ வாழ்க்கையில் அங்கு இங்கு நாம் பல பெருமைகளை பெற்றுவிட்டோம் என்பதற்காக இருமாப்பு கொள்ளக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, பெருமை அடித்துக் கொள்ளக்கூடாது, விளம்பரம் செய்யக்கூடாது என்பது நாம் ஆன்மீகத்திலே கற்கின்ற பாடம். இது போன்று பல பாடங்களை பார்ப்போம். மறுமுறை சந்திப்போமா? வணக்கம்.